புனித சவேரியாரின் வாழ்க்கை வரலாறும் புதுமைகளும். கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார் புனித பிரான்சிஸ் சவேரியார். 1506 ஏப்ரல் 7 ஸ்பெயின் நாட்டின் நாவாரி என்ற ஊரில் புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். அப்பகுதியில் பாஸ்கு மொழியே பேசப்பட்டது. இவரது தந்தை இவான் தயாசு அவர்கள் அந்நாட்டின் அரசவையில் நிதி அமைச்சராக பணியாற்றி வந்தார். சட்டவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் அவர். பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய 9ஆம் வயதில் தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். 1525 பிரான்ஸ் நாட்டின் உலக புகழ்பெற்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் இறையியல் கற்கத் தொடங்கினார். பின்னர் 1530 முதல் 1534 வரை அதே கல்லூரியில் இறையியல் மாணவர்களுக்கு விரிவுரையாளராக பணியாற்றினார். அச்சமயத்தில் இனிகோ எனப்படும் லயோலா இஞ்ஞாசியார் தனது 39வது வயதில் அங்கு கல்வி கற்க வந்தார். இஞ்ஞாசியார் பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்கும் போதெல்லாம், பிரான்சிஸ் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவருக்கு என்ன பயன் என்ற இயேசுவின் திருச்சொற்களை சொல்லி வந்தார். இந்த வார்த்தைகள் சவேரியாரின் வாழ்க்கையை திசை திருப்பின. லயோலா இஞ்ஞாசியாருடன் இணைந்தார் அவர். 1534 இயேசு சபை என்னும் இயக்கத்தை தொடங்கிய புனித இஞ்ஞாசியாருடன் இருந்த முதல் 6 தோழர்களில் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் ஒருவர். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற 7 தோழர்களும் கல்வியை முடித்து புனித பூமிக்கு செல்லும் நோக்கத்தில் இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு வந்தனர். அந்நகரில் 1537 ஜூன் மாதம் 24 சவேரியார் அருட்பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். வெனிஸ் நகரில் இவர்கள் தங்கியிருந்த சமயத்தில் இவர்களது போதனைகள் மற்றும் நோயாளிகள் மத்தியில் ஆற்றிய நற்பணிகளால் மத்திய இத்தாலியில் இவர்களது புகழ் பரவியது. பல கத்தோலிக்க அரசர்கள் இவர்களின் பணிகளை நாடினர். புதிதாக பலரும் இவர்களுடன் இணைந்தனர். புனித பூமிக்கு செல்லும் ஆவல் நிறைவேறாததால் இஞ்ஞாசியார் தலைமையில் இவர்கள் அனைவரும் ரோம் நகர் வந்து அப்போதைய திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களிடம் தங்களை அர்ப்பணித்தனர். அதே நேரம் போர்ச்சுகல் அரசர் 3ஆம் ஜான் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஆசியாவில் தனது புதிய காலனி நாடுகளில் நற்செய்தியை அறிவிக்கவும் உழைப்பில் ஊக்கமுள்ள அருட்பணியாளர்களை தந்து உதவுமாறு திருத்தந்தையிடம் வேண்டினார். திருத்தந்தையின் விருப்பத்தின் பேரில் புனித இஞ்ஞாசியார் தனது தோழர்களில் ஒருவரை ஆசியாவுக்கென தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் நோயால் தாக்கப்படவே அவருக்கு பதிலாக சவேரியாரை குறித்தார் இஞ்ஞாசியார். தனது தலைவர் குறித்த அடுத்த நாளே, அதாவது 1540 மார்ச் மாதம் 15 சவேரியார் இந்தியாவுக்கு செல்வதற்காக ரோம் நகரிலிருந்து முதலில் லிஸ்பன் நகருக்கு பயணமானார். திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களும் 1540 செப்டம்பர் 27 இயேசு சபையை ஒரு துறவு சபையாக அங்கீகரித்தார். புனித சவேரியார் லிஸ்பன் நகரில் ஓராண்டு இறைப்பணி செய்த பின் இந்தியாவிற்கு கப்பல் பயணத்தை மேற்கொண்டார். 1542 மே மாதம் 6ஆம் தேதி கோவாவை வந்தடைந்த அவர் முதல் 4 மாதங்கள் கோவாவிலும் பின்னர் கோவாவில் இருந்து கேரளா வழியாக தென் தமிழகத்தின் பல பகுதிகளில் தங்கி இறைப்பணியாற்றினார். குறிப்பாக கன்னியாகுமரி, கோட்டயம், குளச்சல், ஆலந்தலை, தூத்துக்குடி மற்றும் மணப்பாடு பகுதிகளில் தங்கி இறைப்பணியாற்றி வந்தார். இங்கு கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார் புனித பிரான்சிஸ் சவேரியார். புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்த குகை, அதற்குள் இருக்கும் சிறிய கிணறு ஆகியன இன்றும் அவரின் புனித வாழ்வுக்கு சான்றுகளாக உள்ளன. கடற்கரையில் உள்ள அந்த கிணற்று நீர் உப்பு இல்லாத நல்ல குடிநீராக இன்றும் புதுமையாக இருப்பதை திருப்பயணிகள் சுவைத்து புனித பரவசம் அடைகின்றனர்.
கிபி 1544 திருவிதாங்கூரை திரு பூதல வீர கேரளவர்மன் என்ற ஜெயசிம்மன் நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள். அவ்வேளையில் விஜயநகர மன்னரான விதாலர் ஒரு பெரும் படையுடன் வேணாட்டை முற்றுகையிட்டார். அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசால் இயலாமல் போகவே அவர் புனித சவேரியாரின் உதவியை நாடினார். விஜயநகர படைகள் ஒழுகினசேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது. அவ்வேளையில் குருசையும் ஜெபமாலையும் உயர்த்தி பிடித்து வடுகர் படைகளை பின்வாங்கும்படி கர்ச்சித்தார். புனித சவேரியார் இந்த திடீர் செயலானது வடுகப் படையினரை நிலைக்குலைய செய்துவிட்டது. அவர்களின் முன்பு ஏதோ ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதைப் போன்று அவர்கள் கண்டார்கள். நடுநடுங்கிய வடுகைப் படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறி சென்றனர். இவ்விதமாக புனித சவேரியார் பெரும் ஆபத்தில் இருந்து அன்று வேணாட்டை காத்து நின்றார். புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறை பணியை செய்துள்ளார். கடைசியாக சாங்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார். இருந்தாலும் 1552 வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் உயிர் துறந்தார். ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுகிறார். சுமார் 2.5 மாதங்கள் கழித்து அத்தீவின் வழியாக வரும்போது பொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணமும் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்டக்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர். இக்கப்பலானது மார்ச் 22, 1853 வருடம் மக்காவை வந்தடைந்தது. மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது. பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 1553 புனித சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது. 450 வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் சவேரியார் தங்கியிருந்த போது அன்னை மரியாளுக்கு ஒரு சிறிய ஆலயம் ஒன்றை கட்டினார். அந்த ஆலயம் இருந்த இடத்தில் கிபி 1660 புனித சவேரியார் பேராலயம் கட்டப்பட்டது. சவேரியார் அன்னை மரியாளுக்கு கட்டிய பேராலயத்தினுள் இதுவும் ஒன்றாகும்.